வணக்கம் வியூவர்ஸ், டோரக்ஸி விலாக்ஸில் அடுத்த வீடியோக்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு வீடியோ என்னென்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு வீட்டில் எடுக்கும்போது கொஞ்சம் லைட்ஸ் செட்டப்லாம் தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் வந்து ஒரு லைட் ஒன்று வாங்கியிருக்கோம். RGB LED சாஃப்ட் ரிங் லைட் ஆன்லைனில் போட்டு வாங்கியிருக்கோம். இதை வாங்கி கொரியர்லேருந்து வரும்போதே பிரித்து பார்த்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி வச்சுருக்குறோம். ஏன்னா நம்ம ஆர்டர் பண்ண பொருள் தான் வருதா இல்லைன்னு பார்க்கணும் இல்லையா, அதுக்காக. இப்போ வந்து இந்த RGB ரிங் லைட் ஒரு டப்பாவில் வந்துருக்குது. இது ஒரு ஸ்டாண்டு சின்னதாக இருக்கு இல்லையா, இதை விரித்து காட்டுறேன். இப்போ இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கு இல்லையா, இதில் வந்து 3 நாப் கொடுத்துருக்காங்க. 1 2 3 நாப் இருக்குது. அதை லூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா ஸ்டாண்டு மாதிரி ஆயிடுச்சா. இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வச்சுட்டு நம்ம இந்த நாபை டைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு டைட் தான், ரொம்ப ஃபுல் டைட்லாம் வைக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து லைட் வெயிட் தான் மெட்டீரியல். ஓகே, இவ்வளோ ஹைட் இருக்குது. இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும்னாக்க ஒரு நாபை லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கணும்னா நல்லா ஹைட் வந்துடுச்சு. பாருங்கள், ஒரு நாபை எடுத்துட்டேன், இவ்வளோ ஹைட் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட என் ஹைட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ இன்னும் ஹைட் அவ்வளோ தூரத்துக்கு வேணும்னா இந்த நாபையும் லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நேராக தூக்கணும்னா இவ்வளோ ஹைட் வருது. ஓகே, ஸோ இவ்வளோ ஹைட் வருது, என்னோட ஹைட்டாக இருக்குது. இது ஸ்டாண்டை பார்த்தீங்க. இப்போது லைட்டை ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து பேக்கிங், அது அப்படியே RGB LED சாஃப்ட் ரிங் லைட்டு. இது எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உள்ளே வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, ஒரு USB ஃப்ளக்கோட ஒரு RGB லைட். இது ஆக்சுவலாக RGB மீன்ஸ் ரெட், க்ரீன், ப்ளூ கலராக வரும் லைட்டு அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மை. இதில் வந்து சுவிட்சஸ்லாம் இருக்குது, ஆன் ஆஃப் எல்லாம் இருக்குது, கலர் மாற்றுறது எல்லாமே இருக்குது. ஓகேயா, இது ஒவ்வொன்றா ஃபங்க்ஷன் என்னென்னு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ அடுத்தது அது கூட அசசரிஸ் வந்துருக்குது. இது ஃபோன் ஹோல்டர்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஃபோன் ஹோல்டரை வச்சுட்டு இப்படி டேர்ன் பண்ணுறதுக்காக இருக்கும். ஓகே, அடுத்தது இது வந்து அந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸடாக வைக்கிறதுக்கு நினைக்கிறேன். இது 3 அசசரிஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போது நம்ம இந்த மொபைல் ஹோல்டரை ஃபிட் பண்ணுவோம். அதுக்கு உண்டான இடம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஸ்க்ரூ டைப் தான். அப்படியே ஸ்க்ரூ டைப் அப்படியே பண்ணோம்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை வந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும், இது ஒரு மொபைல் ஹோல்டர் இல்லையா, மொபைல் ஹோல்டரை அதில் ஜாயின் பண்ணணும். ஸோ நம்ம இதில் போட்டுட்டு இதில் வச்சு உள்ளே தள்ளிட்டு போட்டோம்னா மொபைல் ஹோல்டர் ரெடி. இதை நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இப்படியோ அப்படியோ. ஓகே, லைட்டுக்கு தகுந்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த லைட்டை வந்து ஸ்டாண்டோட ஃபிட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே த்ரெட் இருக்குது, இங்கே ஒரு இது இருக்கா போல்ட் மாதிரி. இதை வச்சுட்டு ஜஸ்ட் அப்படியே ரவுண்ட் பண்ணால் போதும். எல்லாமே ஸ்க்ரூ டைப் தான், அழகாக செட் ஆகிடுச்சு. ஓகே, ஒயர் நல்லா சுற்றிக்கிச்சு. ஒயரை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்ருவோம். ஜஸ்ட் நல்ல சாஃப்ட் டைட்டு தான், ரொம்ப ஹார்ட் டைட் பண்ணக்கூடாது. எல்லாமே சாஃப்ட் தான், லைட் வெயிட் தான் எல்லாமே. அப்போது நம்மளோட ரிங் லைட் ரெடி, ஃபிட் பண்ணியாச்சு. இது இப்போது நம்ம எரிய விட போகிறோம். USB போர்ட்டை வந்து ஏதாவது ஒரு அடாப்டர் கூட கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு சுவிட்சை போட்டோம்னா லைட் எரியும். அதுக்கு சுவிட்சை போட்டாச்சு. இப்போ இதில் இருக்க பட்டன்ஸ் இருக்குது பாருங்கள், இதில் வந்து ஆன் ஆஃப் பண்ணணும். ஆன் பட்டன். அங்கே பாருங்க, பிரகாசம் மாதிரி தான். இது வந்து ஆக்சுவலாக ஒயிட் கிடையாது, இது ஒரு லைட் ஆஃப் ஒயிட் வருது. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து அப்புன்னு ஒரு ஏரோ இருக்குது. ப்ரெஸ் பண்ண
பிரைட் ஏறுது பாருங்க, நல்லா பிரைட் ஏறுதா? ஓகே, டவுன் ஒரு பட்டன் இருக்குது, டவுனை ப்ரெஸ் பண்ணோம்னா டவுன் ஆகுதா? பவரு டிஃப்ரென்ஸ் சரிதான்? ஓகே, இப்போ அடுத்தது ஆர்ஜிபின்னு ஒரு பட்டன் இருக்குது, ஆர்ஜிபி அது வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஹாய், கலர் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. சூப்பராக இருக்கா? எப்படி கலர் கலராக இருக்கா? கொஞ்சம் தூரமாக கலந்துருக்கா? வருதா? சூப்பர். இப்போ கலரை மாற்றுறேன், ரெட் ஆயிடுச்சு, பியூர் ரெட்டு. அடுத்தது க்ரீன், அடுத்தது இது ஆக்சுவலாக க்ரீன், அடுத்தது ப்ளூ, அதாவது ஆர்ஜிபி, ரெட் க்ரீன் ப்ளூ. நெக்ஸ்ட்டு எல்லோ, இது வந்து பிங்க் கலரு, இது வந்து நியான் ரெட்டு பின்னையும், அப்புறம் க்ரீனு ரெட்டு ஆட்டோமேட்டிக்கு அதாவே மாறிக்கிட்டு இருக்கு கலர். தென் இன்னொரு வாட்டி அதே ப்ரெஸ் பண்ணோம்னா ரெட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் க்ரீன் வரும், கலர் ஆல் கலர் வருது. சூப்பராக இருக்குது, இதே நல்லா இருக்குது. ஹாய், இந்த டிசைன் பாருங்கள், சூப்பராக இருக்கு, ஒரு கலராக மாறுது பாருங்க. ஹாய், நல்லா இருக்கே. இது ஒரு ஸ்டைலில் வருது, ஒரு அந்த ஆர்ஜிபி பட்டன் அமுக்க கலர் மாறிக்கிட்டே இருக்குது ஆக்சுவலாக. ஹாய், இங்கே வாங்க, ஹாய் இங்கே பாருங்க, ஆடா அடுத்தது இங்கிட்ட ஹாய் சுற்றுது. நெக்ஸ்ட்டு இது ஃபிக்ஸடு, இது ஆஃப் டபுள் கலர், அதாவது மேலே வந்து ப்ளூவும் கீழே வந்து க்ரீனும், க்ரீனில் எல்லோ. இது அதே வேறு கலரில், இது வேறு கலரில், இது அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு சுற்றுது. டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்குறாங்க, நல்லாயிருக்கு. இது ஒரு ஸ்டைலு, இது ஆர்ஜிபி 3 கலர் சுற்றுது பாருங்கள். இதோட யூஸ்லாம் வந்து நம்ம டிஸ்கோ லைட் மாதிரி போட்டுட்டு ஏதாவது இருட்டில் வச்சு, இப்போ லைட் ஆஃப் பண்ணி பார்க்கலாமா? அபி ஹாய், எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அங்கே பாருங்க, இப்போ எப்படி இருக்கு? சூப்பரா? ஹாய் 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 ஹாய். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அமுக்க வந்துகிட்டே இருக்குது. வெறும் ஒயிட்டில் மின்னுது, ரெட்டில் மின்னுது, க்ரீனில் மின்னுது, ப்ளூவில் மின்னுது, எல்லோ, மெஜந்தா, நியான், அப்புறம் ப்ளைன் வந்துருச்சு. அப்புறம் ஒவ்வொன்றா திருப்பி அதே மாதிரி ப்ளைன் வருது, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பட்டன் இது என்ன பாது? இது என்ன பட்டன் பாது? பியூர் ஒயிட் இல்லைப்பா, இது ஆஃப் ஒயிட் பாரு. இது வந்து கொஞ்சம் டல் ஒயிட்டு, எல்லோ கலரில். இதுதான் பியூர் ஒயிட், திஸ் இஸ் பியூர் ஒயிட். இது வந்து ஆஃப் ஒயிட்டு, இது கொஞ்சம் நல்லா ஆஃப் ஒயிட்டு, அவ்வளோதான். அதான் எல்லோயிஷாக இருக்கும், ஒரு சந்தன கலர் எல்லோயிஷ். இது வந்து பியூர் ஒயிட், இதுதான். இது லைட் ஆஃப் ஒயிட்டு, இது வந்து டார்க் ஆஃப் ஒயிட்டு, அவ்வளோதான். இதுதான் செட்டப்பு. இப்போது இதில் இன்னொன்று இருக்குது, என்னென்னா இது ஃபேஸ் பண்ணிடுற விதம் இப்படி மட்டும் தான் ஃபேஸ் பண்ணுது இல்லையா? இப்போ நம்ம கீழே இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? மடக்கி இப்படி ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு தான் இன்னொரு நோப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணி காட்டுறாங்க. நான் சொன்ன அந்த நாப் வந்து இது தான் ஆக்சுவலாக. இதில் பாருங்கள், இங்கே ஒரு கேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது இப்படி மடங்கிறதுக்காக. இது டைட் இருக்குது, லூஸ் பண்ணோம்னா இப்படி கீழே வருது பாருங்கள், நேராகவும் நிற்கும், கீழேயும் மடங்கும். ஸோ இந்த லைட்டை இங்கே செட் பண்ணிட்டோம்னா ரிங் இப்படி நிற்கும், ஒன்று மடங்கிட்டோம்னா
இப்படி நிற்கும் ரிங்கு. ட்ரை பண்ணி பார்ப்போம். முதல்ல இதை ஃபிட் பண்ணிடுவோம். இதற்கு இதை ஃபிட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இப்படி தான், இங்கே தான், இப்படி தான் மாடணும் இல்லையா? ஸோ இதை டைட் பண்ணிடுவோம் மேலே வச்சு. இப்போது இந்த ரிங் லைட்டை செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் தான் பார்க்குது, இது கீழே படுக்க வைக்கணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த கேப் கொடுத்துருக்காங்க. இப்படியே வளைச்சோம்னா அப்படியே கீழே பார்க்கும். அவ்வளோதான். ஆன் பண்ணுறேன். தட்ஸ் இட். இப்போ இந்த டேபிள் மேலே ஏதாவது வச்சு நம்ம ஷூட் பண்ணணும்னா ஷூட் பண்ணிக்கலாம். ஓகே, பக்கத்தில் வச்சு ஷூட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ கலர் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஒயிட்டு, பியூர் ஒயிட்டு, இறக்கம் கூட இறக்கிக்கலாம். நல்லா மைன்யூட் ஒர்க் ஏதாவது பண்ணணுன்னாக்க பண்ணிக்கலாம். கலர் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். தெரியுதா? செம்மையாக இருக்குல்ல? ஏய் சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக கலரு. ஸோ இதை அப்படியே நிமித்திடுவோம். இப்போ நிமித்திட்டு இந்த நாவை டைட் பண்ணோம்னா நேரம் நின்றுடும். அவ்வளோதான். இப்போ நம்ம மொபைலை இந்த ஹோல்டரில் ஃபிட் பண்ணுவோம். பொறுமையாக பார்த்து ஃபிட் பண்ணணும். நான் காஸ்ட்லி மொபைல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் செய்யணும். மொபைலை ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்டெடியாக நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாருங்க, சூப்பராக இருக்கா? கலர் கலராக தெரியுதா? இவன் வந்து ரெட் லைட்டு சூப்பராக இருக்கா? இங்கே காமிப்பா போன. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ரிங் லைட்டு எப்படி ஃபிட் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். என்னென்ன கலர் இருந்துச்சு, ரெயின்போ கலரு, அது இதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி லைட் வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். மற்றவங்களும் வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்க்காக இந்த மாதிரி லைட் தேவைப்படுச்சுன்னா ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் வாங்கி பயனடைங்க. Until then, bye. See you. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.